சற்று முன் வைத்தியசாலையில் இருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல். இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுதான். சம்பந்தனின் மறைவுக்கு மஹிந்த உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் இரங்கல். இறுதி கிரியைகள் தொடர்பான அறிவிப்பு. அதிகளவு மது அருந்திவிட்டு கொழும்பில் இருந்து கண்டிக்கு புகையிரதத்தை செலுத்தி வந்த சாரதி ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறி ரயிலில் இருந்து இறங்கி ஓடிய சம்பவம் பதிவு. கிருணிகா சிறை செல்ல காரணமான கடத்தப்பட்ட இளைஞன் வெளியிட்ட பரபரப்பு தகவல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 9 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த அதிசயம். இறுதி கிரியைகளுக்காக நாடாளுமன்றம் கொண்டு செல்லப்படவுள்ள சம்பந்தனின் பூதவுடல். சற்று முன் வெளியான புதிய தகவல்கள். சிறையில் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க விரும்பும் கிருணிகா. சிறைக்குள்ளே நடக்கும் சுவாரஸ்ய சம்பவங்கள். சற்று முன்னர் மற்றொரு எரிபொருள் விலை குறைப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அரச தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடல்நலக் குறைவால் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று இரவு தனது 91வது வயதில் காலமானார். இந்நிலையில் சம்பந்தனின் மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்துக்கு ஒரு இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: சம்பந்தன் எனது பழைய நண்பர். நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களை குறித்து கலந்துரையாடியுள்ளோம். அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்துக்கு ஒரு இழப்பாகும். இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆறுதலை கூற விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பந்தனின் இழப்பு பெரிதும் உணரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் சம்பந்தன் மூத்த அரசியல்வாதி எனவும் சரத் பொன்சேகா தனது இரங்கல் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இறுதி கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. மேலும் அன்னாரின் பூதவுடல் இறுதி கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞன் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டின் பெயரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு விதிக்கப்பட்டுள்ள 3 வருட சிறை தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெமட்டகொடையில் கடையொன்றில் பணிபுரிந்து வந்த இளைஞரை கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் கிருணிகாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா 3 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி அமில பிரியங்கர என்ற இளைஞர் கடத்திச் செல்லப்பட்டு குடும்ப தகராறை தீர்க்கும் முயற்சியில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் அமில பிரியங்கர இது தொடர்பில் கூறுகையில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது நாடாளுமன்ற அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதாகத்தான் நம்புவதாக தெரிவித்தார். நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது என்பதை கிருணிகா பிரேமச்சந்திர இப்போது புரிந்து கொள்வார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் நீதிமன்ற வழக்கு 9 ஆண்டுகளாக இழுத்துச் செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் என்னால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை. நான் 4 முறை வேலையை மாற்ற வேண்டியிருந்தது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஓரளவு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தால் அது எனக்கு ஓரளவு நிவாரணமாக இருந்திருக்கும். இச்சம்பவத்தால் தனது மகன் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதுவாறாயினும் தவறு செய்வதற்கு முன் நாட்டில் சட்டம் உள்ளது என்பதை மக்களுக்கு நினைவூட்ட இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்க்க கிருணிகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தனக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இறுதியாக தண்டிக்கப்பட்டார். நாட்டின் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என அந்த இளைஞர் கூறியுள்ளார். உடல்நலக்குறைவின் காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த பெரும் தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதிக்கிரியைகளுக்காக சொந்த ஊராகிய திருவண்ணாமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அன்னாரின் உடல் கொழும்பில் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன்பின் சம்பந்தனின் உடல் திருவண்ணாமலைக்கு எடுத்துச் செல்லப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் நேற்று இரவு 11 மணியளவில் காலமானார். அவர் உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். 1977 முதல் 1983 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் 2001 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். 2015 செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 2018 டிசம்பர் 18 வரை இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அவர் பதவி வகித்தார். இந்நிலையில் அன்னாரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் இறுதி கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சிறைச்சாலை அதிகாரிகளை சந்தித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர சட்டத்தை மதித்து சிறைச்சாலையில் காலத்தை கழிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறப்பு வசதிகள் எதையும் அவர் கோரவில்லை என்று சிறை வட்டாரங்கள் தெரிவித்தன. வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட போது பெண் கைதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்த கிருணிகா பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டார். கிருணிகா அங்கு தடுத்து வைக்கப்பட்டு ஏனைய பெண் கைதிகளுடன் தனது நேரத்தை செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள பெண் கைதிகளுக்கு அவரிடமிருந்து எந்த இடையூறும் இல்லை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறை கைதியாக இருப்பதால் வெளியில் இருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களை பெறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கமைய சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதல் சிறைச்சாலையால் வழங்கப்பட்ட உணவை கிருணிகா பெற்றுக் கொண்டுள்ளார். இதே நேரம் கிருணிகா பிரேமச்சந்திரவின் மருத்துவ அறிக்கை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரது உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் 10:40 மணியளவில் கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி சென்ற புகையிரதத்தின் சாரதி அளவுக்கு அதிகமாக மது அருந்துவிட்டு பரபரப்புடன் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி நகருக்கு அருகில் சுடுகும்பொல என்ற இடத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ரயிலில் இருந்து இறங்கி ஓடிய போது ரயிலில் இருந்த பயணிகள் துரத்தி சென்று பிடித்தனர். பின்னர் குடிபோதையில் ரயில் ஓட்டியவரை ரயில்வே போக்குவரத்து ஆய்வாளர் மூலம் ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் இந்த ரயில் மதியம் 1:40 மணிக்கு கண்டியை வந்தடைய வேண்டும். ஆனால் மதியம் 2:30 மணிக்கு ரயில் வந்ததாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில நிறுவனங்களின் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சினோபெக் நிறுவனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. இதன்படி 355 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 11 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாகும். 420 ரூபாவாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 41 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாவாகும். 377 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டோர் யூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிபெட்கோ நிறுவனம் எரிபொருள் விலையை இன்று நள்ளிரவு முதல் மாற்றியமைத்துள்ளது. இந்த திருத்தங்களின் கீழ் 3 வகையான எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள அதேவேளை 2 விலையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. சற்று முன் வைத்தியசாலையில் இருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல். இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுதான். சம்பந்தனின் மறைவுக்கு மஹிந்த உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் இரங்கல். இறுதி கிரியைகள் தொடர்பான அறிவிப்பு. அதிகளவு மது அருந்திவிட்டு கொழும்பில் இருந்து கண்டிக்கு புகையிரதத்தை செலுத்தி வந்த சாரதி ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறி ரயிலில் இருந்து இறங்கி ஓடிய சம்பவம் பதிவு. கிருணிகா சிறை செல்ல காரணமான கடத்தப்பட்ட இளைஞன் வெளியிட்ட பரபரப்பு தகவல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 9 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த அதிசயம். இறுதி கிரிகைகளுக்காக நாடாளுமன்றம் கொண்டு செல்லப்படவுள்ள சம்பந்தனின் பூதவுடல். சற்று முன் வெளியான புதிய தகவல்கள். சிறையில் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க விரும்பும் கிருணிகா. சிறைக்குள்ளே நடக்கும் சுவாரஸ்ய சம்பவங்கள். சற்று முன்னர் மற்றொரு எரிபொருள் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி.